கண்ம வினைகளெல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். என்னுடைய எல்லா கண்ம வினைகளும் கழிந்து விட்டதப்பா. எங்கேயாவது ஐயா ஏதாவது சம்பிரதாயம், சடங்கு, கோயில், தீர்த்த யாத்திரை, நம்ம எதையெல்லாம் இந்த மக்கள் நம்புகிறார்களோ, எந்த மகானாவது அந்த நம்பிக்கையில் எழுதியிருக்கிறார்களா? சரி, இனி நான் செய்ய வேண்டியது என்ன? உன்னை அறிந்து உய்ய இனி நான் மேலும் 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 நீ கொடுத்த இந்த பலத்தை வைத்து என் கண்ம வினைகள் கழிந்து விட்டது. இனி நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை அறிந்து மேலும் நான் பற்பல படிகளை நான் கடந்து நீயாகவே மாற வேண்டும் என்றால், மரணமில்லா பெருவாழ்வு நான் அடைய வேண்டும் என்றால், உய்வதென்றால் அது வீடு பேர் அடைய வேண்டும் என்றால் இனி நான் செய்ய வேண்டியது என்ன இறைவா? உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இன்னும் ஒரு பாடல். என்னுள்ளே அவனை ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னுள்ளே அவன் இணைந்தான், இறைவனாகி பாடுகின்றேன். என்னுள்ளே எல்லாம் வல்ல இறைவனை ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னுள் அவன் இணைந்தான். இவ்வளவுதான் செஞ்சேன். நான் வேற எங்கேயும் போய் தேடல. எனக்குள்ள அவனை ஏற்றி வைத்தேன். என்னுள் இருக்கும் இறைவனை நான் தினம் தியானமும் தவமும் செய்து எனக்குள்ளே நான் அடங்கி அவனை போற்றி வந்தேன். என்னுள்ளே அவன் இணைந்து விட்டான். இப்பொழுது நான் இறைவனாகி பாடுகின்றேன் என்று ஒரு பாடலில் சொல்லுவார். இன்னொரு பாடலில் இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன். எப்படி இருக்கிறாராம் இறைவன்? அறிவாக இருக்கிறாராம். அந்த அறிவின் நிலைப்பாடு எப்படி? குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன் என்று இப்படி பல பாடல்கள் அவர் பக்தி மனம் கமழும் அத்தனை உருக்கம் இருக்கும். என்னுள்ளே அவனை ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னுள்ளே அவன் இணைந்தான், இறைவனாகி பாடுகின்றேன். என்னுள்ளே எல்லாம் வல்ல இறைவனை ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன். என்னுள் அவன் இணைந்தான். இவ்வளவுதான் செஞ்சேன். நான் வேற எங்கேயும் போய் தேடல. எனக்குள்ள அவனை ஏற்றி வைத்தேன். என்னுள் இருக்கும் இறைவனை நான் தினம் தியானமும் தவமும் செய்து எனக்குள்ளே நான் அடங்கி அவனை போற்றி வந்தேன். என்னுள்ளே அவன் இணைந்து விட்டான். இப்பொழுது நான் இறைவனாகி பாடுகின்றேன் என்று ஒரு பாடலில் சொல்லுவார். இன்னொரு பாடலில் இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன். எப்படி இருக்கிறாராம் இறைவன்? அறிவாக இருக்கிறாராம். அந்த அறிவின் நிலைப்பாடு எப்படி? குறைவின்றி குற்றமின்றி குணத்தில் உயர் அறிவாய் மறைபொருளாக உள்ள மாபெரும் மெய்ப்பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன். அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இறைவனை கண்டு கொண்டேன் என்று இப்படி பல பாடல்கள் அவர் பக்தி மனம் கமழும் அத்தனை உருக்கம் இருக்கும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவர் எழுதிய ஒரு பாடல் இருக்கிறது. இறை பக்தி என்ன செய்யும்? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே
விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன் உழைப்பு காணும் தெய்வம். கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலையோடு இந்த எண்ணத்தை எப்பொழுதும் கலக்கவிட்டு, இந்த எண்ணம் எப்பொழுதும் இறைநிலையோடையே கலந்திருக்கணும். அப்பொழுது ஏற்படும் ஓர் அமைதி நிலை உனக்குள். ஏன்னா அமைதி எப்ப கிடைக்கும்? அமைதியான ஒரு பொருளை நினைத்தால் தானே அமைதி கிடைக்கும். இந்த உலகிலேயே அமைதி என்று ஒன்று உண்டென்றால் அது இறைவன் மட்டும்தானே. இந்த மனதிற்கு அமைதி உலக பொருட்களில் கிட்டாது. கிட்டுவது போல தெரியும், ஆனால் கிட்டாது. ஏன்? அமைதியானவனை நினைத்தால் தானே அமைதி கிட்டும். மனம் எதை நினைக்கிறதோ அது போலத்தானே அது வடிவமும் குணமும் எடுக்கும். அப்பொழுது இறைவன் யார்? அமைதி. இந்த உலகிலேயே அமைதி எது? இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை இந்த எண்ணம் கலந்து விடும் பொழுது இறைவனோடு அமைதி நிலவுமா. அந்த அமைதியிலே விழிப்பாயிரு. அந்த அமைதியிலிருந்து உன் மனதை வேறெங்கும் செல்ல விடாதே. இறைவனோடே எண்ணத்தில் இரு. அப்பொழுது ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாயிரு, கண்ணும் கருத்துமாயிரு. இப்ப என்ன நடக்கும்? நிறைநிலையே தானாக உணர்வதாகும். உனக்கு ஒரு நிறைவு வந்துடும். மனம் எதிலுமே நிறைவு பெறாது. அதுக்கு குறையாகவே தெரியும். ஏன்? உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் ஒரு எல்லை கட்டியது, அது குறைவானது. ஆனால் குறையே இல்லாதவன், நிறையானவன் இறைவன். அவனே லயித்து இருக்கும்போது மனதுக்கு தானாகவே நிறைநிலை வந்துவிடும். ஆன்ம பசி அடங்கிடும். நிறைநிலையே எப்படியா? தானாக உணர்வதாகும். தானா உணர ஆரம்பித்து விடும். எப்பொழுது வரைக்கும் செய்யணும்? நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும். உடலில் உயிர் இயங்கு மட்டும் நித்தம் நித்தம் இதையே செய்து கொண்டிரு. வேற ஒண்ணு வேணாம். இறைநிலையோடு எண்ணத்தில் இரு. என்ன நடக்கும்? நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும். எப்படி செய்யணுமா? உறைந்து உறைந்து உறைந்து, அதுலயே உறைந்து விட வேண்டும். 2 அடுக்கு தொடர். உறைந்து நீ உயிர் ஆன்மாவோடு உறைதலும் ஆன்மா பேரான்மாவோடு உறை வேண்டும். ஒன்றில் ஒன்றில் உறையணும். புலன்கள் மனதில் உறைந்து, மனம் உயிரில் உறைந்து, உயிர் ஆன்மாவில் உறைந்து, ஆன்மா அந்த பரமாத்மாவோடு உறைய வேண்டும். உறைந்து உறைந்து இந்நிலையில் இப்படியே பழகிக்கொள்ள என்ன நடக்கும்? உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். எப்பேற்பட்ட பேரு தெரியுமா? யாரும் நம்மை வற்புறுத்த வேண்டியதில்லை. மனதை சித்திரவதை செய்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அவசியமில்லை. இறை நினைவு ஒன்று எல்லாவற்றையும் செய்யும். தானாகவே இது நடக்கும். உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். எல்லையில்லா மெய்ப்பொருளின் இன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு இது நாம் உலகில் வாழ வேண்டும், அதனால் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி உலக இன்பங்களில் நாட்டம் செல்லாது. உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி எல்லா கரைகளும் நீங்கிடுமா. அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். அந்த பக்தி என்ன செய்யும்?
நம் எல்லா கரைகளும் கர்ம வினைகள் நீக்குவது தாங்க பக்தி. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு. பக்தி என்ன செய்யும்? நம்ம எல்லா துன்பங்களுக்கும், இந்த உலக துன்பங்களுக்கெல்லாம், நமக்கும் சரி உலகத்திலும் சரி எல்லா துன்பத்திற்கும் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் மனிதனின் அகங்காரம், தன்முனைப்பு, நான் 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 என்கிற எண்ணம். அது முழுமையாக அற்றுவிடும். இறைவன் எண்ணமே போதும் என்கிறார். அவன் எண்ணமே போதும். நான் என்கிற அகங்காரம் முழுமையாக கரைந்து விடும். பிறகு இருப்பது என்ன? கரைந்து போய்விடும் தன்முனைப்பு. அது முழுமையாக கரைந்துவிடும். வெளிப்படுவது என்ன? தெய்வம் மட்டுமே உன்னிடத்தில் இருக்கும். காணும் தெய்வம், தெய்வமாகவே நீ இருப்பாய். அகங்காரம் என்னும் மாய அந்த திரை, அந்த மாய கல்லோ என்னமோ அதை கரைந்து விட்டது. அது கரைந்தவுடன் இருப்பது என்ன? பிரம்மம் என்று அந்த இறைவனின் பக்தி உணர்வை, நினைவை எத்தனை அழகாக பல பாடல்களில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தெளிவுபட உரைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு சில வரிகள் தான். இதுபோல தன்னுடைய ஞான களஞ்சியத்தில் பல பாடல்களில் அவர் ஞானச்சுவையோடு கலந்து பக்தி சுவையை பருகச் செய்வார். ஆதலால் பக்தி செய்வீர். வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.